எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் கடலெண்ணெயோட விலை பதிவு பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுதுன்னா, நல்ல உணவுப் பொருளை வந்து நிறைய பேர் வாங்க ஆர்வமாக இருக்கீங்க. அது நல்லாவே புரியுது. உண்மையாலுமே நல்ல உணவுப் பொருளை வாங்கி சாப்பிடுங்க. நம்ம கண்டிப்பாக ஒரு ஒரு 80 வருஷம் 85 வருஷம் ஆரோக்கியமாக வாழணுங்க. அப்போ தான் வந்து நம்ம குடும்பம் வந்து நல்லா முன்னேற்றம் அடையுங்க. அதனால் நல்ல உணவுப் பொருள் மேலே எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்குன்னு சொல்லி நல்லா எங்கள் பதிவு மூலிமா தெரிஞ்சுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ போடுறவங்க இல்லை. நாங்கள் செய்கிற வேலையை நாங்கள் அன்றாடம் செய்கிற வீடியோவை போடுறோங்க. நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோவை போட்டிருக்கோம். உண்மையாலுமே இந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல உணவுப் பொருளை விரும்புகிறீங்க, நல்ல உணவுப் பொருளை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறது சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையாலுமே இந்த விலை வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல செக்கு எண்ணெய் தயாரிப்பாளரை வந்து நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள், சந்தித்து நீங்களே பருப்பு எடுத்து போட்டு ஆட்டிக்கலாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கடலைப்பருப்பு வேணும்னு கேட்குறீங்க. கடலைப்பருப்பு வேணுங்கிறவங்களா நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு நேராக போனீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற வியாபாரி யாரும் தெரியுங்க. வியாபாரி யாரும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெளி மாநில பருப்பில் எங்கே வாங்கலாம்னு சொல்லி தகவலாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. நிறைய பேர் பதிவை பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து செக் எண்ணெய் கேட்டிருந்தீங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா மக்கள் வந்து இன்னும் வந்து ஆரோக்கியத்து பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குங்க. இப்போ எங்களுக்கு செக் எண்ணெய் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புறதில்ல. எந்த மாதிரி சிரமங்களுக்குன்னு நாங்கள் சொல்கிறோங்க. நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க பார்சல் அனுப்புறதுக்கு எஸ்டி கொரியரும் ப்ரொஃபஷனல் கொரியரும் தான் அணுகணுங்க. அணுகும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அதிகமாக பண்ணால் 40 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம், 35 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதாவது அதிகம்னா என்னென்னு கேட்கும்போது ஒரு 50 கிலோன்னு சொன்னாங்க. நம்ம காமர்ஸ் மாதிரி பண்ணுறதுனால 50 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கேட்டாலும் நமக்கு 50 கிலோ வந்துருங்க. சரி 10 பேர் கேட்டால் 50 கிலோ வந்துடும், குறைச்சிருவாங்கன்னு சொல்லி தான் நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பார்சல் 50 கிலோ இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 ரூபாய்க்கு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன விவரம்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் கொரியர் கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் வந்து 1 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே 10 கிலோவுக்கு மேலேன்னா 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் கொரியரும் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 1 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேக்கிங் செலவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணும்போது நாங்கள் வந்து எங்கள் நிறுவனத்தில் எண்ணெய் வந்து இங்கே என்ன விலைக்கு வைக்கிறோமோ அதையே தான் தமிழ்நாடு முழுக்க சொல்கிறோங்க. ஏன்னா மாற்றி நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி 1 லிட்டர் கடலெண்ணெயோட விலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 210 ரூபாய்க்கு தான் எல்லாத்துக்கும் சொல்கிறோங்க. அந்த 1 லிட்டர் கடலெண்ணெய் போடும்போது நமக்கு பேக்கிங் இந்த அட்டைப்பொட்டி போட வேண்டியதாக இருக்குங்க. இந்த அட்டைப்பொட்டி 14 ரூபா வருதுங்க. ஸோ ஏன்னா நம்ம ரீசனபுளாக பண்ணும்போது நம்ம இந்த 14 ரூபாயை விட முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் வைக்கிறதே வந்து வாடகை இல்லாமல் 20 ரூபா தான் லாபம் வைக்கிறோம். அப்படி பண்ணும்போது இந்த அட்டைப்பொட்டி 14 ரூபா நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி நீங்கள் 2 லிட்டர் அதுலேயே 2 லிட்டர்லாம் வாங்கும்போது இது 2 லிட்டரோட பாக்ஸுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 ரூபா வருதுங்க. ஏன்னா ஒரு 2 ரூபா கம்மி பண்ணலாங்க. ஏன்னா அதுக்கு மேலே பண்ண முடியாதுங்க. அதுக்கு மேலே பண்ணால் ஹெவி லாஸ் ஆயிருங்க. அதனால் இந்த பேக்கிங் சார்ஜ் வந்து நம்ம குறைக்க முடியாத விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து 5 லிட்டர் பாக்ஸுங்க. இது வந்து ஒரு 25 ரூபா வருதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம குறைக்க முடியாத விஷயமா இருக்குங்க. நாங்கள் குறைந்த லாபத்தில் பண்ணும்போதுங்க இந்த மாதிரி விலையை குறைக்கிறதுக்கு எங்கேயுமே ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் இதுக்கு முன்னாடி பதிவில் நல்ல பொருளை கொடுத்து நியாயமான விலையில் கொடுத்தோம்னா ஆஃபர் கொடுக்க முடியாது, அதே மாதிரி ஃப்ரீ கொடுக்க முடியாது, இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதனால தாங்க. நம்ம நியாயமாக சரியான விலையில் ஒரு பொருளை கொடுக்கும்போது நம்ம வந்து வெளியே இருக்கிற கட்டணத்தையும் செலவையும் குறைக்க முடிய மாட்டேங்குதுங்க. அதனால் விலை கம்மியாக கிடைச்சா, சுத்தமான எண்ணெய் கிடைச்சா உங்கள் பக்கத்தில் இருக்கிற செக்கில் வாங்கிக்கோங்க. ஒருவேளை எனக்கு நல்ல எண்ணெய் கிடைக்கல, சுத்தமாக கிடைக்கிறதில்ல, நல்ல பொருள் கிடைக்கிறதில்ல, நாங்கள் வந்து விலை எச்சு கொடுத்து வாங்குகிறோம், கொரியர் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்போவுமே ரெடி ஸ்டாக் இருக்கும், உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேங்க.